என்னங்க தமிழ்ல நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நான் ஒன்னொன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வரேன். அதை எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லிட்டே வரணும். ஓகே, இது கேட்கறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது நான் பின்னாடி என்னன்றத சொல்றேன். கேக்கட்டுமா? கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? முதல் சென்டென்ஸ், எனக்கு கம்ப்யூட்டர்ஸை பத்தி எதுவும் தெரியாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? I don't know anything about computers இப்படி சொல்லலாம். வேற மாதிரி? வேற மாதிரினா I know nothing about computers அப்படின்னு சொல்லலாம். சரி, I don't know nothing about computers இப்படி சொல்லலாமா? I don't know anythingக்கு பதிலா nothing போடணுமா? Nothing about computers. I don't know nothing about computers. நேட்டிவ் ஸ்பீக்கர் சில பேர் இதை யூஸ் பண்றாங்க. சரி, பட் இங்க வந்து அவ்வளவா வழக்கம் கிடையாது. சரி, ஓகே. இது ஏன் வழக்கம் இல்ல அப்படின்றத பத்தி நம்ம கடைசியில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் சில சென்டென்சஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அது என்னன்றத பாத்துறோம். ஓகே, ஓகே. அடுத்த சென்டென்ஸ், அவ அந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லல. இது எப்படி சொல்வீங்க? ஓகே, she didn't tell anybody the secrets. சரி, வேற மாதிரி? She told nobody the secrets. சரி, she didn't tell nobody the secrets. அதேதான் இப்ப ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, டபுள் நெகட்டிவ்ஸ். ஓகே, she didn't tell nobody the secrets. இல்ல, இங்க வந்து அது வழக்கம் கிடையாது. சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸ், அவன் எப்பவும் காய்கறிகளை சாப்பிடுறது இல்ல. இது அவன் எப்பவும் காய்கறிகளை சாப்பிடுறது இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா he never eats vegetables. சரி, he never eats no vegetables. கேட்க அபத்தமா தான் இருக்கு, பட் ஆனா வந்து வழக்கத்துல இருக்கு. சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸ், அவங்க எந்த தவறும் செய்யல. ஓகே, this one, they didn't do anything wrong. they didn't do nothing wrong. அடுத்த சென்டென்ஸ், சரி, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. I don't need any help. நீங்க உடனே சொல்லுவீங்க I don't need no help அப்படின்ட்டு. ரைட், சரியா? அடுத்த சென்டென்ஸ், நேத்து யாரும் என்ன கூப்பிடல. Nobody called me yesterday. வேற எப்படி சொல்லலாம்? டபுள் நெகட்டிவ்ஸ் வச்சா தெரியல. Nobody didn't call me yesterday. Nobody didn't call me yesterday வா. சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸ், எங்க கிட்ட பணம் எதுவும் மிச்சம் இல்ல. எங்க கிட்ட பணம் எதுவும் மிச்சம் இல்ல. we don't have any money left. சரி, இப்போ இத வந்து நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்த மாதிரி டபுள் நெகட்டிவ்ஸ் வச்சு சொல்லணும்னா we don't have no money left. குட், சரியா? அடுத்த சென்டென்ஸ், மீட்டிங்ல அவன் எதுவும் சொல்லல. மீட்டிங்ல அவன் எதுவும் சொல்லல. ஓகே, he didn't say anything during the meeting. சரி, வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? வேற மாதிரினா he said nothing during the meeting அப்படின்னு சொல்லலாம். சரி, டபுள் நெகட்டிவ்ஸ்ல வந்து he didn't say nothing during the meeting அப்படின்னு சொல்லலாம். குட். அடுத்த சென்டென்ஸ், அங்க நான் யாரையும் பார்க்கல. அங்க நான் யாரையும் பார்க்கல. I didn't see anybody there. சரி, டபுள் நெகட்டிவ்ல I didn't see nobody there. குட், சரியா? அடுத்த சென்டென்ஸ், இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. You shouldn't tell anybody about this. சரி, டபுள் நெகட்டிவ்ஸா இருந்தா you shouldn't tell nobody about this. குட், சரியா? அடுத்த சென்டென்ஸ், உங்க அனுமதி இல்லாம அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு they can't do anything without your permission. வேற மாதிரினா they can do nothing without your permission அப்படினு சொல்லலாம். இத டபுள் நெகட்டிவ்ஸ்ல சொல்லலாம்னா they can't do nothing without your permission னு சொல்லலாமா? குட், சரியா? அடுத்த சென்டென்ஸ், அவ கடையில எதுவும் வாங்கல. அவ கடையில எதுவும் வாங்கல. ஓகே, she didn't buy anything from the shop. சரி, இப்போ இத வந்து டபுள் நெகட்டிவ்ஸ்ல சொல்லணும்னா she didn't buy nothing from the shop. குட், சரியா? அடுத்த சென்டென்ஸ், கடைசி சென்டென்ஸ், எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். இது I don't want anything to eat. இது வந்து நார்மலா சொல்றது. இதே டபுள் நெகட்டிவ்ஸ்ல சொல்லணும்னா I don't want nothing to eat அப்படினு நம்ம சொல்றோம். வெரி குட். ஏன் இந்த டபுள் நெகட்டிவ்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்றாங்க, நம்ம யூஸ் பண்றது இல்ல? நம்ம ஃபாலோ பண்றது ட்ரெடிஷனல் கிராமர். சரி, ஓகேவா? ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஃபாலோ பண்றதுமே எல்லாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், அதாவது பிளாக் அமெரிக்கன்ஸ் வந்து இதை நிறைய யூஸ் பண்றாங்க. சவுத் அமெரிக்கன்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. யூகேலயுமே வந்து சில ரீஜியன்ஸ்ல வந்து
ஒயிட் பீப்புள் வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஓகே. இந்த மாதிரி டபுள் நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி எம்ஃபாட்டிக். இப்போ எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் டு ஈட், சரியா? இதை டபுள் நெகட்டிவ்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அதாவது சுத்தியால அடிச்சு சொல்ற மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் நத்திங் டு ஈட் அப்படின்னா எனிதிங் டு ஈட்டை விட உனக்கு 100 மடங்கு இன்னும் வந்து எம்பசிஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ ஹைலி எம்ஃபாட்டிக்கா ஆக்கணும்னா நம்மளுடைய தாட்ஸை இந்த மாதிரி டபுள் நெகட்டிவ்ஸ் போட்டு சொல்றது அப்படின்றது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஊர்ல இது பழக்கம் கிடையாது. இந்த பதிவு இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறதே இன்கேஸ் இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேச நேரிட்டு நீங்கள் கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான மட்டுமே தவிர இதை வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்றது இட் இஸ் நாட் அட் ஆல் ஆப். ஏன்னா நம்மளுடைய கிராமர், ப்ரொஃபஷனல் கிராமர், ஃபார்மல் அக்கேஷன்ஸ்ல இந்த மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்றது ரொம்ப 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 தப்பு. ஓகேவா? வெரி குட். சோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.